அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, ஜனவரி 23 தை 9. துன்பத்துக்கு பிறப்பிடம். இன்பத்துக்கு ஏதுவான எந்தையே, அகங்காரத்தால் உன்னை புறக்கணித்து என்னை முன்னணியில் வைத்த பொழுதெல்லாம் நான் துன்பத்துக்கு ஆளானேன். துன்பப்படாத மனிதன் உலகில் இல்லை. ஒரு காரணம் இல்லாவிட்டால் ஒரு காரணத்தை முன்னிட்டு துன்பம் வருகிறது. அக்காரணங்களெல்லாம் அகங்காரம் என்னும் மகா காரணத்தில் அடங்கிவிடுகின்றன. அகங்காரத்தை அடியோடு அகற்றியவனுக்கு அணுவளவும் துன்பமில்லை. ஆங்காரம் என்னும் மத யானை வாயில் கரும்பாய் இயங்காமல் எந்தையருள் எய்துநாள் இந்நாளோ. தாயுமானவர். வாழ்க்கையில எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுகிறார்கள். இந்த துன்பம் எங்கே இருந்து வந்தது, ஏன் வருது இப்படி அப்படின்னு புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார்கள். சுவாமிஜி நமக்கு அதை சுட்டி காட்டுகிறார் இன்றைய சிந்தனையில. என்ன? இன்பத்துக்கு ஏதுவான எந்தையே. அதாவது எல்லாரும் துன்பப்படுறோம் சொல்றீங்களே, இன்பத்துக்கு காரணமாய் இருக்கிற, இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு பொருள் இருக்கு நமக்கு, அதுதான் கடவுள். அது பிடிச்சுக்கோங்க, இந்த துன்பம் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்றாரு. இன்பத்துக்கு ஏதுவான காரணமான என்னுடைய தந்தை போன்ற இறைவா, அகங்காரத்தால் உன்னை புறக்கணித்து இறைவன் இன்பத்தை வர்ஷிக்க மழை போல் பொழிய காத்துக் கொண்டிருக்கிறார். நாம என்ன பண்றோம்? அவரை புறக்கணித்து விடுகிறோம். உன்னை புறக்கணித்து அப்புறம் என்ன செய்யணும்? என்னை முன்னணியில் வைத்த போதெல்லாம் நான் தான் பெரிய ஆளு, என்ன நான் காப்பாத்திப்பேன் அப்படின்னு நம்மளறியாம நாம நினைக்கிறோம். குடும்பத்துல பொறுப்பெடுத்து அல்லது அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல 4 பேரோட சேரும் பொழுது, இல்ல சில இடங்கள்ல நாம அந்த மாதிரி ஒரு எனக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு அதிகாரத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய தேவைகள் சில நேரம் ஏற்படும். ஆனா நம்ம எப்பவுமே அப்படி நான் இருக்கேன், நான் செஞ்சிருவேன், என்னால முடியும் அப்படின்னு ஒரு அகங்காரத்தால தன் முனைப்போட தன்னை முன்னிறுத்துதலை செய்கிறோம். அப்படி செய்யும் போதெல்லாம் எதனால அப்படி செய்யறோம்? அகங்காரத்தால். நான் நான் அப்படின்னு ஒரு முக்கியத்துவம். இப்போ இந்த அகங்காரத்துல என்ன தப்பு? நான் அப்படிங்கிற உணர்வு தான் தெய்வம் மூலத்துல. அதுதான் தன்னை பற்றின ஆத்மாவினுடைய உண்மையான உணர்வு. ஆனா இதுல ஒரு பிரச்சனை எப்படி வருது அப்படின்னா, ஒரு போலி அகந்தை கலந்துக்குது. இந்த நான்கிற சொல்லுக்கு சரியான பொருள் ஆத்மா, சத்து சித்து ஆனந்தமயமாகிய ஆத்மா. அழியா பொருளாய் அறிவே வடிவாய் ஆனந்தமயமாய் இலங்கும் பொருள். அது பொருள்னு சொன்ன உடனே ஏதோ கட்டியா ஒரு திடமான சாமான் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். அது அறிவு, உணர்வு, பிரஜை. ஆனா நம்ம பேசும்பொழுது என்ன சொல்றோம்? நான் அப்படின்னு சொன்னா எதை நினைக்கிறோம்? ஆத்மாவைய நினைக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சா மத்தவங்க நம்முடைய கவனத்தை திருப்பி விட்டா நாம நான் ஆத்மாதான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த நான்கிற வார்த்தையிலேயே இந்த உடம்பையும் சேர்த்துட்டோம். இந்த ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டோம் பாருங்க. இதுதான் அகங்காரம். நான் இந்த உடம்புன்னு நினைக்கிறோம். இந்த உடம்பால கஷ்டமெல்லாம் வந்த உடனே நான் ஆத்மான்னு தப்பிச்சுக்க பாக்குறோம். இப்படி ரெண்டையும் முடிச்சு போட்டு உடம்புலயே ரொம்ப நிக்கிறது. எப்பயாவது தேவைப்பட்டா கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆத்மாவுக்கு எட்டி பாத்துக்கிறது. இதுதான் அகங்காரம், ஜீவபோதம், சித் ஜட கிரந்தி. இந்த அறிவு பொருளான ஆத்மாவையும் ஜடமான உடலையும் பின்னி பிணைத்து போட்டுவிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கு பேர் அகங்காரம். இந்த அகங்காரத்தால் என்னை, இந்த உடலையும் மனதையும் உடைத்திருக்கிற என்னை நான் என்கிற எண்ணத்தோடு ப்ரொஜெக்ட் பண்றோமா, முன்னிறுத்துகிறோம். என்னை முன்னிலையில் வைத்த பொழுதெல்லாம் என்ன ஆயிடும்? நான் துன்பத்துக்கு ஆளானேன். அதான் ஏன் துன்பம் வருகிறது? நான் என்னை பெருமையா நினைக்கிறேன். இன்னொருத்தர் அதே மாதிரி அவன் பெருமையா நினைச்சுப்பான். அவனுடைய பெருமைக்கு என்னுடைய தற்பெருமை இடைஞ்சலா இருக்கு. உடனே அவன் என்னை ஒரு குத்திட்டு போவான். இப்படிதான் துன்பம் வருகிறது. துன்பப்படாத மனிதன் உலகில் இல்லை. அது ஒரு இயற்கை உண்மை. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஒரு காரணம் இல்லாவிட்டால் ஒரு காரணத்தை முன்னிட்டு துன்பம் வருகிறது. நான் துன்பப்படுறேன்னா அதுக்கு காரணம் ஒன்று, என்னுடைய அறியாமையா இருக்கலாம். நீ துன்பப்படுகிறேன்னா உனக்கு அறிவு இருக்கு, ஆனா அதோட அகங்காரம், ஆணவம், திமிரு இருக்கு, அது காரணமா இருக்கலாம். இன்னொருத்தர் துன்பப்படுறாங்கன்னா அவங்களுக்கு சுறுசுறுப்பான முயற்சி இல்லைன்னு சொல்லலாம். இப்படி பல காரணங்கள், ஒவ்வொருத்தருடைய துன்பத்துக்கு காரணமும் வெவ்வேறா இருக்கு.
அப்படின்னு நமக்கு மேலோட்டமாக தோன்றுகிறது. சாமி சொல்றாங்க, அக்காரணங்கள் எல்லாம் அகங்காரம் என்னும் மகா காரணத்தில் அடங்கி விடுகின்றன. என்னுடைய துன்பத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னேன், அறியாமைன்னு சொன்னேன். அந்த அறியாமை எங்க வருது? அகங்காரத்திலேந்து வருது. எப்ப நான் ஒரு தனி ஜீவன் என்று சொல்லி இந்த உடம்பையும் ஆத்மாவையும் முடிச்சு போட்டு தனியா வச்சுக்கிறேனோ, அப்பவே எல்லா துன்பமும் ஆரம்பிச்சிருது. அதுல இருந்துதான் அறியாமை வருது. அந்த அறியாமையினால எனக்கு துன்பம். நீ என்ன பண்ற? இந்த பணமும் கல்வி எல்லாம் என்கிட்ட இருக்குங்கிற ஒரு திமிரு ஆணவ அகங்காரம் உன்கிட்ட இருக்கு, அதனால நீ துன்பப்படுற அப்படின்னு வச்சுக்கோ. இன்னொரு ஆளுக்கு சொல்றோம். அப்போ இது வெளியில இந்த பணமும் கல்வியும் அது குறித்த செருக்கு அப்படிங்கிறோம். அந்த செருக்கு எங்கேருந்து வருது? இந்த உடம்பையும் ஆத்மாவையும் முடிச்சு போட்டுட்டதுனாலதான் வருது. எப்படி பார்த்தாலும் காரணங்கள் மேலோட்டமாக வெவ்வேறானதாக இருந்தாலும் அவை அனைத்தும் மூலத்தில் எதிலிருந்து வருகின்றன? இந்த உடலை நான் என்று நினைக்கின்ற தவறான உணர்வினால். அதுதான் அகங்காரம். அக்காரணங்கள் எல்லாம் அகங்காரம் என்னும் மகா காரணத்தில் அடங்கி விடுகின்றன. சரி, அப்போ துன்பம் போனோம்னா என்ன பண்ணணும்னா அகங்காரத்தை அடியோடு அகற்றி விடு. அகங்காரத்தை அடியோடு அகற்றியவனுக்கு அணுவளவும் துன்பம் இல்லை. புறச்சூழல்களும் அனுபவங்களும் துன்பத்தை தருவது போல் தோன்றினாலும் உள்ளத்தில் அகங்காரம் இல்லாவிட்டால் அது எதுவும் அவனை துன்புறுத்தாது. அடி விழலாம், உடம்புல ரத்தம் வரலாம், ஆனா கூட மனசுல வேதனை இருக்காது. ஏன்? அவனுக்கு அகங்காரம் இல்லை. ஒரு மகான், அவர் சூஃபி ஞானி, இஸ்லாமியர்களுக்கு இடையில இருக்கிறார். அவர் அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலையை உணர்ந்து விட்டார். அத சொல்றார். நீ அல்லாஹ் என்று வணங்குகிறாயே, அது நான் தான் அப்படிங்கிறார். நான் தான் நான்கிற இந்த ஆளை சொல்லல, நீயும் அதுதான் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுவார். ஆனா நான் சொன்ன உடனே அவங்க இந்த உடம்ப பார்த்து கொண்டு தன்னை இவன் அல்லான்னு சொல்றான்னு சொல்லி இது தப்புன்னு சொல்லி அவரை தண்டிக்கிறாங்க. ஆனா அவர் ஒரு தளத்தில் இருந்து கொண்டு பேசுகிறார், இவர்கள் ஒரு தளத்தில் இருந்து கொண்டு இவரை துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொன்னாலும் அவர் சொல்றாரு, நான் மாத்திக்க முடியாது, நான் உண்மைத்தான் சொல்றேன். அவர் அந்த உண்மையை உணர்ந்து விட்டார். அவர் உடலை மறந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இவங்களுக்கு இந்த உடல் மட்டும் தெரிகிறது. அவங்க சொன்னாங்க, இப்படி சொல்ற நாக்க வெட்டிடுவோம். நாக்க வெட்டினாலும் இதா உண்மை அல்ல, நானே அல்ல. நாக்க வெட்டியே விட்டாங்க, அதனால கொண்டுட்டாங்க. ஆனாலும் அவர் சொல்றார், நீ இந்த உடம்பத்தான், அவர் நினைக்கிறார், நீ உடம்பத்தான கொல்ல முடியும், நான் அழியா பொருள் என்று சொல்லி ஆனந்தமாக உடலை விட்டார். அப்ப இந்த புற துன்பங்கள் அவரை தீண்டாது. அதனால அகங்காரம் இருந்தாதான் துன்பம் வரும். அகங்காரம் இருக்கும் பொழுதுதான் மனது துன்பத்தை அனுபவித்து வேதனைப்பட்டு எனக்கு முடியலையே அப்படின்னு கதரும். ஆனா இப்போ நம்ம அப்பர் பெருமான் எடுத்துக்கொள்ளுங்களேன். அவரை சுண்ணாம்பு காலவாசல்ல போடுறாங்க. அவர் என்ன சொல்றார்? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. அந்த திருவடி நிழல் எப்படி இருக்கிறது? நல்ல வெயில் காலத்துல ஒரு படர்ந்த ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்தா அந்த வெயிலே தெரியாம குழு குழுன்னு ஆயிடும். அந்த மரத்தினுடைய இலைகள் வேற உனக்கு நிறைய ஆக்சிஜனை கொடுக்கும், அதனால களைப்பே நீங்கிவிடும். அது மாதிரி இருக்கா இறைவனுடைய நாமம். உலக துன்பம் என்கின்ற கோடையிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொடுக்கக்கூடியது இறைவனுடைய நாமம் என்று சொல்லி அவர் துன்பத்தை உணராதிருக்கின்றார். அப்படி இறை உணர்வில் ஊறி இருப்பவர்கள் துன்பத்தை வென்று விடுகிறார்கள். ஆங்காரம் என்னும் மத யானை வாயில் கரும்பாய் ஏங்காமல். சாதாரணமா ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் ஏங்குகிறார்கள்? யானை வாயில் கரும்பு போல சிக்கி தவிக்கிறார்கள். ஒரு யானைக்கு பெரிய மரத்தை பிடுங்கி எரிந்து விட முடியும் மதம் வந்துவிட்டால். ஒரு மனிதனை அப்படியே தும்பிக்கையில் சுருட்டி தூக்கி எறிய முடியும். அதுக்கு ஒரு கரும்பு ஏமாத்திரம். அப்பன்னு சொல்லி அது கரும்பு வாயில வச்சு ஒடிச்சு அது பாட்டுக்கு நறுவுருன்னு கடிச்சட்டும். அப்போ மதம் பிடித்த யானையின் வாயில் அகப்பட்ட கரும்பு தப்பாதது போல நசுக்கி பிழியப்படுவதிலிருந்து தப்ப முடியாது. அது போல நான் எப்படி இருக்கிறேன்? உலக வாழ்க்கையில் துன்பங்களால் நசுக்கி சக்கையா பிழியப்படுகிறேன். அதுக்கு காரணம் என்ன?
யானைக்கு மதம் பிடித்திருப்பதால் கண்டதையும் பிடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கு. எனக்கு என்ன பிடிச்சிருச்சு? அகங்காரம். அகங்காரத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிற நான் மத யானை போன்று எது வருதோ அதெல்லாம் உடைச்சு சாப்பிட்டு இருக்கேன். ஆங்காரம் என்னும் மத யானை வாயில் கரும்பாய். கரும்பு சிக்கி தவிப்பது போல நான் தவிக்கிறேன். கரும்பு யானை வாயில் சிக்கி தவிக்கிறது, நான் அகங்காரத்தின் வாயில் சிக்கி தவிக்கின்றேன். ஏங்காமல் எந்த அருள் எய்து நாள் என்னாளோ. அப்படி அகங்காரத்தில் அகப்பட்டுக் கொண்டு கஷ்டப்படாமல் ஏங்காமல் என்ன செய்யணும்? எந்த அருள் எய்தும் நாள், இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும். அந்த நாள் என்னாளோ? இறைவா, உனக்குத்தான் தெரியும், எனக்கு அருள் புரி. அதன் விளைவாக என் அகங்காரத்தை நீக்கிவிடு. அகங்காரம் ஒரு யானை போன்றிருந்து என்னை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. நீ அதைவிட ஒரு பெரிய யானையா இருந்து இந்த அகங்காரத்தை கரும்பாக்கி அதை விழுங்கிவிடு. என் அகங்காரத்தை இறைவா நீ விழுங்கி என்னை காப்பாற்றுக. ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி ஜெய். जय श्री सद्गुरुनाथ महाराज की जय.